வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் பாசிப்பயிறு தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு பாசிப்பயிறு 200 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இது 400 கிராம் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்து காலையில் இதை களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, தேங்காய், உப்பு, பெருங்காயம், தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். இப்போ பாசிப்பயிரை இதோடு போட்டு அரைச்சிக்கிடுவோம். இது மாதிரி இந்த பாருங்கள், பாசிப்பயிறு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே மாதிரியே அரிசி, மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது எல்லா மாவையும் அரிசி, பாசிப்பயிறு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து போட்டு ஊற்றலாம். வாங்க. காய வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெண்டு வெடிக்கவும், உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரவும் கருவேப்பிலையை போட்டு, கழுவி வச்சு எடுத்துருக்கிற கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸு 1 எடுத்து நறுக்கியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு மாவு அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி தாளிச்சுக்கோங்க. இப்போ சைட்லேயே அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டேன் நான். இது வதங்கினது போதும், மாவில் போட்டுக்கலாம். மாவில் போட்டாச்சு. கல் காஞ்சிருச்சு. இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இப்படி மூடி வச்சு எடுத்துக்குவோம். இப்போது வெந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நல்லா ஹெல்த்தியும் கூட. இதுக்கு இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பாசிப்பயிறு தோசை தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.